கருவுற்றிருக்க பெண்களுக்கு மூச்சு வாங்குது, மாடிப்படி ஏறி இறங்கும் போது சிரமமா இருக்கு, ஆபீஸ்ல இருந்து கொஞ்ச தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குது, இந்த மாதிரியான கண்டிஷன் உங்களுக்கு பிரெக்னன்சினால மட்டும் வந்தது கிடையாதுங்க. உங்களோட லங்ஸோட எனர்ஜி அதிகமா இல்ல அப்படின்னு தான் அர்த்தம். பிராணசக்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பிராணசக்தி உடம்புல நல்லா ஓடும் பொழுதுதான் உடம்பு ரொம்ப உற்சாகமா இருக்கும். அதுக்கான ஆற்றல் எல்லா இடமும் வியாபிச்சு இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஜஸ்ட் பிரீத் இன் பிரீத் அவுட்ட நார்மலா உட்காந்து எங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்களோ அங்கெல்லாம் நீங்க பிரீத் இன் பிரீத் அவுட்ட செக் பண்ணி பாருங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. இது பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு லங்ஸ் விரிஞ்சு சுருங்குது அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்க தொராசிக் வல்ல தான் வருதா, இல்ல அப்டாமனுக்கு போகுதா, இல்ல வயிறோட நின்றுடுதா அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க. அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிரீத்திங் எக்ஸசைஸ் நீங்க பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பிரீத் டெப்தா போக ஆரம்பிக்கும். இது பேபி க்ரோ ஆகி உங்களுக்கு கரெக்டா 38 வீக்ஸ்ல டு 40 வீக்ஸ்க்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா இது தொராசிக் ரீஜனுக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த தொராசிக் ரீஜன்ல இருக்கும் பொழுது என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு லங்ஸோட எனர்ஜி அந்த இடத்துல குறையும். அப்ப உங்களுக்கு கொஞ்ச தூரம் நடந்தாலே மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். சோ பிரீத் இன் பிரீத் அவுட் சரியா நம்ம ப்ராப்பரா பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பேபி க்ரோ ஆகும் பொழுது உங்களுக்கு மந்த் கூடும் பொழுது இந்த டிஸ்கம்ஃபர்ட் வராம நீங்க ஹாப்பியா உங்களோட பிரெக்னன்சியை கேரி அவுட் பண்ணலாம். இது உங்க டெலிவரிக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.